வந்துட்டு இப்போ வந்துட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுட்டாங்க. நான் கால் பண்ணிட்டு ஏன் வரலமா அப்படின்னு சொல்லி வேற கத்திட்டேன். அதனால ஸ்ரீ வந்துட்டு டே ஆட்டோ பிடிச்சாச்சு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து டிசைனை ஃபீட் பண்ணால் இட் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி knitted. இங்கே ஃபேப்ரிக்கோட இட் வில் கெட் knitted. த்ரெட் வந்து இட் வில் கெட் knitted டுகெதர். டீம்ல என்னெல்லாம் பண்ணிட்டேன்றது ஸோ அதோட ஃபன் அந்த கிளிப்ஸ் BTS அதெல்லாம் எடுத்துருக்கோம். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டாரு. 0ல ஆரம்பிச்சோம். 0ல ஜஸ்ட் பின் அ இயர். நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு. மாடல் சம தம்பி சம தேங்க்ஸ் பா தம்பி, நீ வாப்பா உன்னை நான் மீட் பண்ணியா. கிம்பிள் ஸ்டார் விஷ்ணு அவர் வந்து கீழே குனிஞ்சு கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிடாம கிம்பிளை தூக்கிட்டு பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே, இது வந்து எஜுடேமெண்ட் சேனல். நீங்கள் எனக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு 2 விஷயம் மக்களுக்காக கற்றுக் கொடுங்க. நான் கேட்குற 2 கேள்வி தான். ஒன்று மெட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து இன்டெகிரேஷன். So welcome to another episode of Philly's Fashion Entertainment. Guys, I hope everyone's Diwali was well and good. So எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கு இந்த தீபாவளி வந்துட்டு ரொம்ப நல்லாவே போச்சுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, ரீட்டெயிலில் போகிறது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே போகிற மாதிரி போச்சு. அண்ட் ஃபெஸ்டிவல்னால ஆப்வியஸ்லி நிறைய க்ரௌட்லாம் வந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி ஸ்பெஷல் நம்ம ஆன்லைன் தாங்க. இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து நமக்கு நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. நாங்களே எதிர்பார்க்கல இப்படி வரும் அப்படின்னு. எஸ், இன்னைக்கு நம்ம போஸ்ட் தீபாவளி என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்துக்கு என்னென்னு பிளான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு. இங்கெல்லாம் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் தீபாவளி ப்ரொடக்ஷன் சாம்பிளிங் பீசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எப்போவுமே பஃபர், DTF, ஸ்க்ரீன் பிரிண்ட் இந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி சிலிக்கான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். லெட்ஸ் see how it is. This is inspired from our very own DJ Sati. அவர் இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு, அதை வச்சு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம். 2 கலரில் தான் வருது, டோன்ட் மிஸ் இட் அவுட். இங்கே பாருங்கள், இது லான்ச் பண்ண போகிறோம். இந்த வீக்கில் லான்ச் ஆகும். We are going to have 3 colors in this and we are going to price it at just 999. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. இங்கேயே கேமரா மேலே வச்சுக்கிட்டு இவர் நான் யாருன்னு காட்டுறாரு பார்த்தீங்களா. இவர் தான் none other than our chief editor ரத்னவேல். வேலை கான்டென்ட் கிரியேட்டர், எடிட்டர், வேற என்ன வேணும் உனக்கு? போஸ்டிங் சொல்லு. போதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீபாவளி அப்போ? என்ன பண்ணிருக்கோம் டீம்ல என்ன பண்ணோம், டீம்ல என்னெல்லாம் பண்ணிருக்கேன்றது ஸோ அதோட ஃபன் அந்த கிளிப்ஸ் BTS அதெல்லாம் எடுத்துருக்கோம். ஓகே. எப்படி போச்சு உங்களுக்கு தீபாவளி? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நாங்கள் மூஞ்சியை காட்டுங்க. தீபாவளி எப்போ வீட்டுக்கு போனீங்களே, எந்த ஊருக்கு போனீங்க நீங்க? சேலம் தான் ப்ரோ போனேன். சேலம்ல போனோன்னா உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க எல்லாரும்? ஈஸிலி ட்ரெஸ் போட்டு போனேன். அந்த பாரு, நான் இவனை என்ன கேட்டேன். உண்மையை சொல்லு, வீட்டுக்கு போனோன்னு அதான் சொன்னாங்க. ஆளே மாறிட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆளே மாறிட்ட, அவுட்ஃபிட்ல நல்லா இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆளே மாறிட்ட, அவுட்ஃபிட்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போனோடனே கொஞ்சம் உடம்பு போட்டு அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னோடனே அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டோம். ஸோ வீட்லயே முடுக்கு சுட்டோம். டேம் போனோம், டேம்ல குளிச்சோம். வேற என்னெல்லாம் பண்ணீங்க? சந்தோஷமா இருந்துச்சு ஒர்க் லைஃப்ல இருந்து வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்கு போனது. எனக்கு அங்க இதெல்லாம் ஃபுல்ஃபில்லா பண்ணிட்டு போனப்ப தான் எனக்கு ரிலாக்ஸாவே இருந்துச்சு. கடமை தான் இம்பார்ட்டன்ட். நிஜமா ப்ரோ. பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிடைக்க நீங்கலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இங்க 2 பெரிய கைங்க இருக்காங்க. ஸோ சொல்லுங்க அனுஷா. ஹாப்பி தீபாவளி அனுஷா. ஹாப்பி தீபாவளி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளிக்கு வந்து we procured different ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நிறையா ப்ரொக்யூர் பண்ணி ஒரு 8 to 10 ஸ்டைல்ஸ் வந்து லான்ச் பண்ணோம் இந்த டைம் ஈஸிலியில். எப்படி போச்சு அது? இட் வாஸ் அ ஹிட் ஆக்சுவலி. நாங்கள் ஆக்சுவலி எதிர்பார்க்கல, பட் இட் வாஸ் ஓகே. அவங்க காட்டுற டிசைன்ஸ், அவங்க பண்ண ப்ரொடக்ஷன் இதெல்லாமே காட்டுங்க. இங்கே இருக்கு பாருங்க. இங்கே அவங்க கலக்குனது இந்த 4 மாதம் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அப்படியே கீழே இருக்குமா. 4 மாதம் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இங்கே இறக்குனாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் இறக்குனாங்க. இது ஓடுனதுக்கான மெயின் ரீசன் காட்டுங்க. அவரு வேற யாரு? நம்ம இதை வந்துட்டு ஆன்லைன்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதை வந்து வித்து தள்ளுறேன் ஆன்லைன்ல, எனக்கு இந்த மாதிரி மட்டும் ஷூட் பண்ணி கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. சொன்ன வாக காப்பாத்திட்டு வெறும் 10 நாள்ல வந்துட்டு 180 ஆர்டர் ஆரம்பிச்சான். ஆமா, something around that. 10 நாள்ல அச்சு நாக் அவுட் பண்ணாரு. So yes, Sarosh, how was your Diwali? How is it going for you? It's going okay. First of all, like happy Diwali ன்னு சொல்றதோட hope you all had a happy Diwali. So that's one thing. யூஸ்வலா வீக்கெண்ட்ஸ் பிரேக் இருக்கும், தீபாவளி வீக்கெண்ட்ஸ் பிரேக் இல்லை. ஸோ இட் வாஸ் குட், ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. தீபாவளி வீக்கெண்ட் பிரேக் இல்லை, அவ்வளோ நாள் லீவ் கூட பிரேக் இல்லைன்றீங்க பட்டுன்னு. சரி ஓகே, ஜோக்ஸ் அசைட் லைக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி என்ன கான்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். லைக் உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்டோர்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வேல்யூ ஆடட் கான்டென்ட்டாக இருக்கணுன்றது தான் நம்ம கோல் எப்போவுமே.
ஸோ வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணோம், ஸ்டோர் கலெக்ஷன்ஸ், ஆஃபர் அப்டேட்ஸ் அதெல்லாம் என்ன இருக்குன்னு இது பண்ணோம். அதுவும் இல்லாமல் நிறைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணோம் தீபாவளிக்கு. முன்னாடி வந்து நம்ம ஏதாவது ஒரு சேனலில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். இந்த தடவை ஆன்லைன், ஆஃப்லைன், லைக் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ தட் வாஸ் எஸ். சரி, ஓகே. இது வந்து எஜுடேமெண்ட் சேனல். நீங்கள் எனக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு 2 விஷயம் மக்களுக்காக கற்றுக் கொடுங்க. நான் கேட்குற 2 கேள்வி தான். ஒன்று மெட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து இன்டெகிரேஷன். நம்ம மெட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், இன்டெகிரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மெட்ரிக்ஸ் சொல்லிடுங்க. ஸோ மெட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் சர்டன் கீ மெஷர்மெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நம்ம முன்னே போகிறோமா இல்லை பின்ன போகிறோமா இல்லை இருக்கிற இடத்துலையே நிற்கிறோமா அப்படின்றது, அதுதான் மெட்ரிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த தடவை வந்து தீபாவளிக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ரொமோஷன்ஸ் ஒரு சர்டன் பர்சன்டேஜ்க்குள்ளே எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஜஸ்ட் டு என்ஷோர் லைக் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றதா அந்த மெட்ரிக் சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் நாங்கள் இன்டர்னலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதை அச்சீவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆட்ஸு. ஸோ முன்னாடி ஆட்ஸில் வந்து இப்போ நம்ம ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஆன்லைனும் பண்ணுறதுனால எல்லாமே லைக் ஒரே பிளேஸில் இருக்குது, இன்னுமே ஒரே பிளேஸில் தான் இருக்குது. பட் நவ் வி ஹேவ் லைக் ட்ரில் டவுன் இன்சைட்ஸ். ஓகே, ரீட்டெயிலில் நம்ம போடுற ஸ்பென்ஸ்லேருந்து என்ன வருது, ஆன்லைனில் நம்ம போடுற ஸ்பென்ஸ்லேருந்து என்ன வருது அப்படின்ட்டு. ஒரு 2 months பேக் வந்து நம்மளோட ரோவாஸ் கோல் வந்து ஒரு சர்டன் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். இப்போது ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதத்துக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி என்ன கோலில் இருக்கணும்னு நினச்சோமோ அந்த கோலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இவர் சொல்லியிருந்தாரு நான் கலைக்கிருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக இதோட ஹைரிங் கான்ட்ரிபியூஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் மெயினாக கலைக்கிருக்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அவர் இந்த வீடியோ பார்க்குறாருன்னா தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ. ஓகே. ஸோ வந்துட்டு மெட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணோம். அதாவது நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அந்த ஸ்பெண்ட் வந்துட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எப்படி ஏறி இருக்கா இல்லையான்றது மெட்ரிக்ஸ். சும்மா நம்ம போட்டோம் ரேண்டமாக வந்து சேல்ஸ் ஏறிக்க வச்சு சொல்கிறது கிடையாது. இந்த ஸ்பெசிஃபிக் கோடை வச்சுட்டு தான் ஓகே இந்த கோடில் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரெவன்யூ இருக்குன்னு வச்சு பார்க்குறது அது ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ். நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அதை விட்டா லைக் ஹை லெவலில் இப்போ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரோவாஸ்ன்ற ஒரு மெட்ரிக் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரோவாஸ்னா ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன்ஸ் ஆன் ஆட் ஸ்பென்ஸ். நம்ம ₹1 போட்டால் இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி ஒரு 5x வந்தால் இட்ஸ் லைக் குட். அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். ப்ளஸ் காம்படிஷன் இப்போ டெஃபினட்டாக அதிகமாக இருக்குது இ-காமர்ஸ் வேர்ல்டில். ஸோ லைக் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் தட். ஃபார்ச்சுனேட்லி லைக் திங்ஸ் ஹவ் பீன் குட். இந்த மாதம் நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். வெரி குட். சரி, ஒன் லாஸ்ட் திங், இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷனா என்ன, நம்ம என்ன வகையில் இன்டெகிரேஷன் பண்ணி இந்த மெட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இன்டெகிரேஷனுன்றது வந்து இட்ஸ் லைக் அ ப்ராடர் டாபிக். இப்போது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா லைக் நம்மளுக்கு நிறைய கீ இன்டெகிரேஷன்ஸ் தேவைப்படும். லெட்ஸே இப்போ ஒரு ஆன்லைன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோ இல்லை வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு தேவைப்படுற இன்டெகிரேஷன்ஸ் என்ன அப்படின்னா, லீட் கேப்சரிங், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், அந்த லீட் கிட்ட எப்படிலாம் எங்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தனியாக டூல் தேவைப்படும். அதுக்கப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஃபாஸ்ட் செக் அவுட். ஸோ அந்த இன்டெகிரேஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ ரீட்டெயிலுக்கு ரொம்ப ப்ரொஆக்டிவாக வந்து லைக் கம்யூனிகேஷன் இன்டெகிரேஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். கம்யூனிகேஷனாக பேசிக்காக நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லை வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து மேனுவலாக நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். குரூப்ஸ் கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கலெக்ஷன் அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. மேபி டவுன் த ரோட் வந்து அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம். லெட்ஸே இப்போ உள்ள ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இப்போது வேல்யூ பேஸ் பண்ணியோ இல்லை ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணியோ எப்போ எத்தனை தடவை வரீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு அட் ஸ்கேல் லைக் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ தட் இப்போ எங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு வந்திருக்குன்னா அது அன்றைக்கே எப்படி உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றது இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க் தட் we are doing. அது எப்படி சொல்ல வரானா, இப்போ மேனுவலாக வாட்ஸ்அப்பில் போயிட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, உள்ள வந்தாலே போதும் நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ கஸ்டமர் பேஸ் ஒரு 50,000 கஸ்டமர் பேஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 50,000 கஸ்டமர் பேஸ்க்கும் போகிறதுக்கான வழி என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை இன்டெகிரேஷன்னா. ஸோ இப்போ நான் சொன்ன இன்டெகிரேஷன் பேசிக்காக எப்படின்னா, இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது, இந்த சோர்ஸோட ஒரு 4-5 விஷயம் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்ற டிஜிட்டல் வேர்ல்டில். ஸோ இப்போ இலீசிலி அப்படின்னு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஆன் ப்ரமைசஸில் இருந்தோம். இப்போ ஒரு சின்ன மைக்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டு ensure that we are also at speed with the current technologiesன்றதுனால. இப்போ லெட்ஸ் சே முன்னாடி ஒரு ப்ராசஸில் இப்போ ஒரு ஸ்டோருக்கு ஒரு கஸ்டமர் வாக்இன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த ஸ்டோரில் வந்து அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா யூஸ்வலாக நாங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற ஒரு குரூப் வச்சுருந்தோம் வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் போட்டு எல்லா ஸ்டோர்ஸ்லையும் இருக்கா இல்லையா, இந்த சைஸ் இருக்கா, கஸ்டமர்ஸ்க்கு இங்கே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு மேனுவல் ப்ராசஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ண எஃபர்ட் தான் வந்து கிளவுட் மைக்ரேஷன். வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இருந்தோம். வாட்ஸ்அப்னா அதாவது மேனுவலாக எடுத்து இந்த சட்டை இருக்கா, இந்த சைஸ் இருக்கான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ ஒரு பில்லிங்கில் இருக்காங்க, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்கு, இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கு பட் அந்த சைஸ் இல்லை அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்டோரில் இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும் இல்லை ஹூஎவர் இஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் பில்லிங்
they can just come here and start seeing catalogs. So just give it a second. So in the catalogs பார்க்கும்போதே வந்து you will like start seeing the available quantities for each article across different locations. இங்கேருந்து நீங்கள் எந்த ஸ்டாக் பாயிண்ட்டோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும்ல, ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணணும், அங்கே இருக்கிறவங்க ப்ரொஆக்டிவாக அதை ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் எந்த ப்ராடக்ட்டை எந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சு லைக் விச் கேன் லைக் டெஃபினெட்லி காஸ் லைக் அ லாட் ஆஃப் எரர்ஸ். ஸோ அந்த எரர்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டெகிரேஷன். ஸோ இன்னி தேதிக்கு இப்போ யாராவது பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா they don't need to ask anybody, they can directly come here, search for the style code of that particular product, and with that style code they'll be easily able to see அந்த ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் இப்போ எங்களுக்கு ஒரு கஸ்டமர் கேன் கேக் வந்திருக்காங்க, அவங்களுக்கு லெட்ஸே ஒரு பர்டிகுலர் டிசைன் இப்போ வீடியோவில் பார்த்துருக்காங்க, பிடிச்சிருக்கு, அந்த சைஸ் இந்த ஸ்டோரில் இல்லை அப்படின்னா we can like navigate them to the nearest location, or else we can like let's say if you want to be in the same place, we can also arrange for that product in whichever location you are currently shopping. நம்ம COO பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த விஷயத்தில், அஸ்வந்த். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணுன்ற லைக் ப்ளூ பிரிண்ட் ஒரு ரோட் மேப் தான் நான் யூஸ்வலாக லைக் இலியாஸ்க்கு கொடுப்பேன். பட் ஆனால் கம்ப்ளீட் ஆன் த கிரவுண்ட் எக்ஸிக்யூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இதை எடுத்துகிட்டு வரது எல்லாமே அதான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இந்த லெவலில் நீங்கள் டீப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த டேட்டாவை எப்படி உள்ள தரோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி இருந்த விதத்தோட இப்போ லைக் வி ஹவ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட் அ லாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லெட்ஸே இப்போ ஒரு பொருள் வருது அப்படின்னா முன்னாடி லெட்ஸே ஹை லெவலில் கேட்டகரி, வெண்டர், பிராண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டகரி, சப் கேட்டகரி, பிராண்டு, அதே மாதிரி ஹவு டு வி ஐடென்டிஃபை ஈச் பர்டிகுலர் ப்ராடக்ட் வித் யூனிக் ஸ்டைல் கோட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி டு என்ஷோர் தட் இப்போ ஃப்ரம் த பிஸ்னஸ் சைடு பார்த்தோன்னா இது இப்போ நான் சொன்னது எல்லாமே கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. அதே மாதிரி ஒரு ஃபவுண்டர் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம முன்னாடி வந்து வெறும் லெட்ஸே டெக்ஸ்ட் பேஸ்ட் இல்லை ஆல்ஃபா நியூமெரிக் டேட்டா வச்சு லைக் வி வர் லைக் மேக்கிங் அ லாட் ஆஃப் டிசிஷன்ஸ். இப்போ வந்து இமேஜஸ் ஆல்சோ வி கேன் விஷுவலைஸ். லெட்ஸே இப்போ இவர் இந்த டிஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா month endly we can sit and see like how this is performing versus maybe how this has performed அப்படின்ற மாதிரி you will get a bird's eye view. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். வெரி குட் சரோஷ். இந்த விஷயம் அவர் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, வேலைக்கே ஆகாது, நம்ம இன்வென்ட்ரி டீம்லாம் இதை சத்தியமாக பண்ண மாட்டாங்கன்னா, அவர் என்ன சொன்னார், இதை பண்ணாட்டி ஒன்றுமே க்ரோத்தே கிடையாது, இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ட்ரையே பண்ணாட்டி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பறம் அதில் இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படின்றத இப்போ தான் நானே பார்க்க ஆரம்பிச்சேன். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஐ திங்க் திஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. பண்ணாவும் இது போதும் உங்களுக்கு. அடுத்த இதில் வந்து அந்த மாதிரி சொல்ல நாட் அ லாட் ஆஃப் நாலேஜ் டம்ப் வேண்டாம், just a high level. Yes, thank you சரோஷ். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரில் இல்லாட்டி இம்மீடியட்டாக வந்துட்டு ஃபோன் அடிக்க தேவையில்ல, வாட்ஸ்அப் பண்ண தேவையில்ல, அதிலே தட்டி ஸ்கேன் அடித்தா போதும், இது எந்தெந்த ஸ்டோர்லாம் அவைலபிள் இருக்குன்னு காட்டுது. அதை வச்சு ஒன்று கஸ்டமர் அங்கேயே இருக்க வச்சு நாங்கள் வர வச்சிடறோம், இல்லாட்டி கஸ்டமர் அந்த ஸ்டோருக்கு அனுப்பிச்சி விட்றோம். அண்ட் இதில் வந்து பிக்கெஸ்ட் கோல், இன்னும் அச்சீவ் பண்ணாத கோல் என்ன இருக்குன்னா, இதையே வந்துட்டு ஆன்லைன்லேயும் இன்டெகிரேட் பண்ண பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் தட் இஸ் சார்ட்டட், ரீட்டெயிலில் இருக்க பொருளை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு தேவையில்லை. உங்களோட கஷ்டம் என்னது, நீங்கள் வந்து ஸ்டோர் வரைக்கும் வந்துட்டு போகணும், அது நீங்கள் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு உட்காந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டோரில் இருக்க பொருள் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். ஓகே, சொல்லுங்க. This is nothing related to metrics or integrations, but just இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, இப்போ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸில் எப்போவுமே அச்சு தூக்கும் வெயில், மழை வெயிலுன்ற மாதிரி ஒரு மாதிரி காம்போ மிக்சிங்காக போயிட்டுருக்குது, காக்கா நரி கல்யாணம் மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த சிச்சுவேஷனில் இப்போ இன்கேஸ் உங்களால் வர முடியல வெளியில் அப்படின்னா, நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். இது வந்து எங்களோட காமன் சப்போர்ட் நம்பர். இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்க இல்லை மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஃபயரான்ற எங்கள் டீம் மெம்பர் ஒருத்தவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்கள் வீடியோ கால்ஸ் மூலியமாவோ இல்லை இமேஜஸ் மூலியமாவோ கூட உங்களுக்கு ஏதாவது வேணும், பர்டிகுலர் லொக்கேஷனில் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த நம்பர் இங்கே போட சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சீயிங் ஆர் வெப்சைட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் வி ஆர் ஆக்சுவலி டெலிவரிங், நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து கூட செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போர்டர் பண்ணி யூ கேன் ரிசீவ் த ப்ராடக்ட்ஸ். தட்ஸ் ஆல். சேல்ஸ் கெயின்றதுனால ஒரு ஸ்மால் சேல்ஸ் பாயிண்ட். ஆமாம், லைட்டாக சேல்ஸும் சொல்லிடுவார். ஓகே, எனிவே இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட். ஹாய் ஸ்ரீ, இந்த ஸ்ரீ கையில் பிடிச்சிக்கோ. ஹாப்பி தீபாவளி ஸ்ரீ. வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்ரீ? ஸ்ரீ வந்துட்டு இப்போ வந்துட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுட்டாங்க. நான் கால் பண்ணிட்டு ஏன் வரலமா அப்படின்னு சொல்லி வேற கத்திட்டேன். அதனால ஸ்ரீ வந்துட்டு டே ஆட்டோ பிடிச்சாச்சு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஓகே தேங்க்யூ ஸ்ரீ. ஸோ அடிப்பட்டாலும் நான் வந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றது தான் டெடிகேஷன். ஸ்ரீ கிட்ட அந்த டெடிகேஷன் நம்ம கம்பெனி மாதிரி. ஐயோ ஸ்ரீ போதும் 7-8 மினிட் ரெண்டு வாரத்தை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கு. நான் மறந்துடுறேன் அப்படியே நடந்தது எல்லாம். தீபாவளியே வரல எனக்கு விட்டுடலாம். எல்லாத்துக்கும் பிடிச்ச கொலாபரேஷன் என்னாச்சு ஸ்ரீ, இது ஏன் அப்படி ஆச்சு, இன்ஃப்ளூயன்சர் என்னாச்சு, இது ஏன் இது இன்னும் சப்மிட் பண்ணல, அது பண்ணல இது பண்ணல பிடிச்சி தீபாவளியை டார்ச்சர் பண்ணி செஞ்சுட்டேன். பட் ஸ்ரீ தேங்க்யூ. ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்துட்டு சரோஷ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டு நீங்கள் இதை உங்களுக்கு நாங்கள் விஷுவலாக காட்டுறோம், உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதோ நீங்கள் புரிய வச்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், கமிங் டு த டிசைனிங் பாயிண்ட், மை ஃபேவரட் பாயிண்ட் கைஸ். போஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் இது அது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போது வின்டர் இஸ் மை ஃபேவரெட்டுங்க. எல்லாமே என் ஃபேவரெட்டு. வின்டர் வந்து ரொம்ப ஃபேவரெட் பிகாஸ் வின்டர் ட்ரெஸ்ஸிங் தாங்க லேயரிங் அண்ட் இந்த இதெல்லாம் பாருங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரீட் வேர். ஸோ எஸ், நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரீட் வேர்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து 50 to 60% இட்ஸ் கோனா கம் இன் லீகலி லேபிள். ஏன்னா வந்துட்டு தட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். நம்ம ஓன் லேபிளில் பண்ண டிசைன் கைஸ் ரெண்டில் இல்லீகலி போட்டால் நான் இது கூட வாங்கணும். ஆனால் இது ஒரு ஹியூமனாய்ட் டிசைன், எல்லார்கிட்டயும் இருக்காது. அவர் கண்டென்ட் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்துட்டு டிசைன் ஹவுஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் தீபாவளி என்ன இமீடியட்டா பண்ணோம்னா ஜம்ப் ஓகே டிசைன் போட அடுத்த ப்ரொடக்ஷன் என்ன அதெல்லாம் இல்லை. ஸோ வி வில் பி இன்டு டிஸ்கஷன். என்ன மாதிரி டிஸ்கஷன் பண்றோம், என்ன மாதிரி போட போறோம், நம்ம சேல்ஸ்ட்ட கேட்போம் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க கஸ்டமர். ரிவ்யூ ஃபீட்பேக் கேட்டுட்டு நீங்களும் வந்துட்டு புதுசா பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபீட்பேக் நெகட்டிவா வந்துச்சுன்னா நீங்க நல்லா பண்றீங்கன்னு அர்த்தம். பாசிட்டிவா மட்டும் வந்துச்சுன்னா எங்கேயோ தப்பு நடக்குது, எவனோ ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவா வந்தாதான் நம்ம கிட்ட கேர் பண்ணிட்டு ஓகே இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணலாம், இந்த விஷயத்த நீங்க ரெடி பண்ணலாம், இது சரியா இல்லை, இந்த சைஸ் சரியா இல்லை, இந்த டிசைன் மொக்கையா இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையே வந்துட்டு யூ ஜஸ்ட் நீட் 10 to 20% ஆஃப் குட் ஃபீட்பேக். அந்த 10 to 20% நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஸ்கேல் பண்ணிடலாம். த மோர் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் யூ கெட், வாட் வில் ஹேப்பன் ஃப்ரம் தேர், நீங்கள் வந்துட்டு அந்த தப்பை வந்துட்டு ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். அது நான் சொல்லி கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. ஸோ learn to say no first. இது வந்துட்டு பிரிண்ட் இல்லைங்க, நெட்லேயே பண்ணியிருக்காங்க. எப்படி அனுஷா அது பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. மிஷினில் வந்து டிசைனை ஃபீட் பண்ணால் இட் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி knitted. இங்கே ஃபேப்ரிக்கோட இட் வில் கெட் knitted. த்ரெட் வந்து இட் வில் கெட் knitted டுகெதர். எஸ், இந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. நெட்லேயே வந்துட்டு டிசைன் பண்ணுற மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியும் வந்து டிசைன் போடலாம். தனியாக பிரிண்ட் அடிக்கணும்னு தேவையில்லை, அது ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுவோம். இன்டர்வியூஸ்லாம் we can do something. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்ன போட போகிறோம்னா, நம்ம எதை அதிகமாக போட போகிறோம், போலோ ஷர்ட்ஸ். அது ஹெவி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் சாலிட் பிளேன்ஸ் ஆல்வேஸ் மூவிங், அது எல்லா ஸ்டோர்லேயும் நீங்கள் வச்சே ஆகணும்னா ஒரு வார்ட்ரோப்னா சாலிட் பிளேன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் அப்கமிங் என்ன பண்ணோம்னா போலோ ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் போடுறோம், ஹுடீஸ், வேற என்ன போடுறோம், ட்ராக்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். ஐயோ செம்ம ரெஸ்பான்ஸுங்க, கூர்கா பேண்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். எஸ் எக்ஸாக்ட்லி, நம்ம ஓன் பிராண்ட்ல நம்ம லேபிள்ல வந்து we are trying to push more of it. So guys, நாங்க வந்து காட் செட்ஸ் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் இட். ஏன்னா வந்து நீங்க வச்சு கழுவி ஊத்துறீங்க ஒரேடியா, இல்லாட்டி வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றீங்க. ஸோ வந்துட்டு give your feedback. காட் செட்ஸ் போடலாமா வேணாமா, போட்டா ஷர்ட்டும் பேண்ட் போடுமா, ஷர்ட்டும் ஷார்ட்ஸ் போடுமா, இல்லை டிஷர்ட் ட்ராக் பேண்ட் போடணுமா, எப்படி போடணும்னு சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா போடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ எஸ் ஆர் நோ நீங்க சொன்னீங்கன்னா we'll do that. அதே மாதிரி உங்க ஃபீட்பேக் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இது தப்பு பண்ணிருக்கீங்க, இங்க நீங்க ஏமாத்திருக்கீங்க, இத சொன்னதை நீங்க செய்யல, வாட் எவர் இட் இஸ் சொல்லுங்க. we will take it and we will address it. இது சூப்பரா பண்ணிருக்கீங்க, இதுவும் நல்லா இருக்கு, நல்லதா சொல்லுங்க. ஆனா அதிகமா கெட்டதே சொல்லுங்க. we are waiting for it. இன்னொரு விஷயம், நம்மளோட விஜய் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டாரு. ஜீரோல ஆரம்பிச்சோம், ஜீரோல just been a year. நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு. பிகாஸ் 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் அப்படியே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு லாயல் ஃபேன் பேஸ். இது வந்து இட்ஸ் நாட் a million subscribers or like 1 lakh subscribers, but it is healthy. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 5000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா நமக்கு, ஏன்னா பாட் கூட கிடையாது, நம்மளோட லாயல் ஃபேன் பேஸ். நாங்கள் ஸ்டோரில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க, எங்களை ஜெனுவனாக பார்க்குறவங்க, மால்ல எல்லாம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஃபீட்பேக் கொடுங்க. we are waiting for it. and உங்களுக்காக பயங்கரமான டிசைன்ஸ் ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்கோம். எது கண்டிப்பாக ஓடும், உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்லாம் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்க டச் இருக்கும். ஈஸிலி டீடைலிங் will be there. ஆனால்
எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எது அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவர். ஸோ வந்துட்டு கண்டென்ட் ப்ராடக்ட் எப்படி காமிச்சு நான் சொல்லியதில்ல ஆன்லைன் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக ஓடுனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்துட்டு இவர் போட்ட எஃபர்ட், அங்கே எடுத்த ஷூட், அங்கே எடுத்த ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே தான். மாடல் செம்ம தம்பி, செம்ம தேங்க்ஸ் பா தம்பி, நீ வாப்பா உன்னை நான் மீட் பண்ணியா. கிம்பிள் ஸ்டார் விஷ்ணு அவர் வந்து கீழே குனிஞ்சு கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிடாம கிம்பிளை தூக்கிட்டு பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன், அதாவது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரைட் கைஸ், இவர் கொடுத்த எஜுகேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே நோ தான். That's it for today. See you tomorrow.